டென்ட் கோட்டா நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் டென்ட் கோட்டாவின் மூவி ரிவ்யூ. தொகுத்து வழங்குவது நாதன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார்த்தி நடிப்புல சுராஜ் இயக்கத்துல வெற்றி பட தயாரிப்பாளர் கே ஞானவேல் ராஜா தயாரிப்பில் வெளிவந்து வெற்றிகரமா ஓடிக்கொண்டிருக்கும் அலெக்ஸ் பாண்டியன் படத்தை பத்தி தாங்க. என்ன எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்குல்ல? ஆமாங்க, அலெக்ஸ் பாண்டியன் சொன்னோன்னே நம்ம எல்லாருக்கும் பொறி தட்டுறது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல 3 முகம் படத்துல வெறித்தனமா வந்த போலீஸ் கேரக்டர் தான் இல்லையா? அதே எதிர்பார்ப்பு தாங்க நம்ம எல்லாருமே தியேட்டருக்குள்ள போறோம். ஆனா கார்த்தி இந்த படத்துல போலீஸாவே வராருங்க. அது சரி, அப்படி என்ன அந்த அலெக்ஸ் பாண்டியனோட கதைன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ கார்த்தி ஒரு பெட்டிகேஸ் வாங்கின குற்றவாளி ஹீரோயின் அனுஷ்காவை கடத்திட்டு போயிடுறாரு. எதுக்குன்னா ஒரு என்ஆர்ஐ பிசினஸ் மேனுக்காக. அவர் தான் மிலன் சோமன். அவர் எதுக்கு இங்க வர்றாருன்னா தன்னோட யூஎஸ்ல தடை செய்யப்பட்ட மருந்துகளை தமிழ்நாட்டில் விநியோகம் பண்ண முற்படுறாரு. அதுக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் தடை சொல்லிடுறாரு. ஒரு டாக்டர், சாமியார், சிஎமோட சீஃப் செக்ரட்டரி மற்றும் ஒரு போலீஸ்காரரை கையில வச்சுக்கிட்டு கார்த்தி மூலமா ஹீரோயின் அனுஷ்காவை கடத்த முயற்சி பண்றாரு மிலன் சோமன். இந்த உண்மைலாம் தெரிஞ்சு கார்த்தி எப்படி அனுஷ்காவை காப்பாத்துறாருங்கிறது தான் படத்தோட மீதி கதை. சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காரு சுராஜ். இத கார்த்தியோட இன்ட்ரோடக்ஷன் சூப்பர். சிறுத்தையோட பாய்ச்சல் சொல்லலாம். அப்படி பிரம்மாண்டமான ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்திருக்காரு இயக்குனர் சுராஜ் கார்த்திக்காக. அடிக்கிற விசிலாகட்டும், கைத்தடல்களாகட்டும், ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு எல்லாத்தையும் பார்க்கும்போது ரசிகர்கள் கிட்ட தன்னை இந்த படத்தின் மூலமாகவும் ஒரு சூப்பர் மாஸ் ஹீரோங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு கார்த்தி. அவரோட ஸ்டைல், ஆக்ஷன், காமெடி எல்லாத்தையும் பார்க்கும்போது தமிழ், தெலுங்கு மட்டும் இல்லைங்க, அனைத்து மொழிகள்லையுமே அவருக்கு ஒரு சிறப்பான இடம் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். படத்தோட ஹீரோயின் அனுஷ்கா ரசிகர்கள் உள்ளத்தை ஆட்கொண்ட அழகு தேவதைன்னு சொன்னா மிகையாகாது. அவ்வளவு அழகா வந்திருக்காங்க இந்த படத்துல. கார்த்தி சந்தானம் காம்பினேஷன் கேட்கவே வேணாம் இல்லைங்களா? எல்லா படத்துலயுமே கலக்குவாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயும் ரொம்ப கலக்குன்னு கலக்கிருக்காங்க. பொம்பளைங்கன்னா பொறுப்பாருங்க, ஆம்பளைங்கன்னா ஏன் இவ்வளவு வெறுப்பாருங்க? தியேட்டர்ல ரசிகர்களோட சிரிப்பலை பேரலையா அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே கார்த்தி யார் கூட காம்பினேஷன் வச்சுக்கிட்டாலும் காமெடியில கலக்குவாரோங்கிறதுக்கு இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல பண்ணியிருக்காரு பாருங்க, மனோபாலா கூட சேர்ந்து காமெடி. அதுதான் சாட்சி. இவர்கிட்ட மாட்டிட்டு மனோபாலா பாடுற பாடு இருக்கு, சொல்லி மாலாது. டிஎஸ்பி அதாங்க நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக்ல பாடல்கள் சரியான நேரத்துல வந்து படத்தோட கலகலப்பை இன்னும் மெருகேத்தி இருக்குன்னே சொல்லலாம். மற்றபடி ஆர்ட், கொரியோகிராஃபி, ஆக்ஷன், ஆக்டிங் இதை பற்றிலாம் பேசணும்னா பேசிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது படத்தில். ஆனால் அதுக்கு டைம் தான் பத்தாது இல்லையா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உடனடியாக நீங்கள் போயிட்டு தியேட்டரில் இந்த அலெக்ஸ் பாண்டியன் படத்தை பார்த்துட்டு எங்களோட டென்ட் கோட்டாவின் அலெக்ஸ் பாண்டியன் மூவி ரிவ்யூக்கு உங்களோட கமெண்ட்டுகளை உடனே அனுப்பிடுங்க. அடுத்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுது உங்கள் டென்ட் கோட்டா நாதன். உங்க எல்லாருக்கும் எங்க டென்ட் கோட்டா குழுவினரின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.